அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026ஆம் ஆண்டிற்கான விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான, அதாவது கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும், வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலையை, கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவை நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதன் அடிப்படையில இப்போ 2025ஆம் ஆண்டுக்கான புதிய நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து குவாலிஃபிகேஷன், இந்த வேலை வாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும், யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்க, சரிங்களா? மினிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், அதை பத்தின அப்டேட்டுமே பார்க்க போறோம். அடுத்ததா யார் யாருக்கு இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புல, அதாவது கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புல யார் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, எந்த மாவட்டத்துக்கு சூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணா ஈஸியா இந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி நம்ம ஈஸியா இந்த வேலையை வாங்குறது, அதற்கான அப்டேட்டுமே நம்ம கொடுக்க போறோம். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியுமே இதற்கு கொடுக்க போறோம். அடுத்ததா இதற்கான சம்பளம், இதற்கு பர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்க போகுது, அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு, போக போக இன்க்ரிமெண்ட் சேலரி எல்லாம் எவ்வளவு கிடைக்கும், அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து என்ன படிச்சிருக்கணும், மினிமம் எக்ஸ் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போறோம். அடுத்தது ஜாப்போட லொகேஷன். ஓகேங்களா? இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்குள்ள, அதாவது 38 மாவட்டத்திற்குள்ள எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க போகுது, அதற்கான அப்டேட்டுமே தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து வந்து செலக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? இதற்கான செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பர்சனல் இன்டர்வியூ, அடுத்ததா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், பிசிக்கல் டெஸ்ட். ஸோ இது எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, ஈஸியா எப்படி நம்ம எல்லா ப்ராசஸ்லுமே செலக்ட் ஆகிறது, அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ்மே நம்ம வந்து சொல்ல போறோம். ஸோ அடுத்ததான் அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இந்த வேலை வாய்ப்புக்கு என்னையில இருந்து எந்த டேட்ல இருந்து அப்ளை பண்ணிக்க முடியும், அதற்கான முழுமையான தகவலும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து வந்து இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கிடைச்சிருக்குது, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததான் இதற்கான அபிஷியல் வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 வெப்சைட்லயுமே நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஒரு வெப்சைட்டோட பேர் வந்து cra.tn.gov.in. இது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு அப்ளையும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததா வந்து www.tnpsc.gov.in. இது இன்னொரு வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு செக் பண்ணிக்கலாம் அபிஷியலாவே. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறது. இது எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமா அரசு வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற, ட்ரை பண்ணிட்டு இருக்க அனைவருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன போஸ்டிங்காக வந்திருக்கு அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், கிராம உதவியாளர் விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்காக தான் இந்த நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2299 அபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததா இதற்கான குவாலிஃபிகேஷன், இதற்கான மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து பாத்தீங்கன்னாக்க 5ஆம் வகுப்பு. ஓகேங்களா? 5வது படிச்சிருந்தாவே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிள் தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு மேல மேக்ஸிமம் நீங்க 8வது 10வது டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு என்ன டிகிரி முடிச்சிருந்தாலுமே
நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் தான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ மினிமமே நீங்க 5வது படிச்சிருந்தாவே போதும். சரிங்களா? அடுத்ததா இதற்கான சம்பளம். இதற்கு பெர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கான பெர் மந்த் சேலரி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா ஜாபோட லொகேஷன். இந்த ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஓகேங்களா? தமிழ்நாடு ஃபுல்லா 38 மாவட்டத்துக்குள்ள எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ அடுத்ததா செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நமக்கு எக்ஸாம் உண்டு. எக்ஸாம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஸோ அடுத்ததா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரிங்களா? எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்க சிலபஸ் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, என்னென்ன சிலபஸ்லாம் கவர் பண்ணணும், எப்படி நம்ம எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும், இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இன்டர்வியூஸ் ஓகேங்களா? இன்டர்வியூ மீன்ஸ் என்னன்னா, உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? உண்மையானதா இருக்கா? ரியாலிட்டி தான் இருக்கா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் தானான்னு செக் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்ததான் பர்சனல் இன்டர்வியூ மீன்ஸ் பர்சனலாக இன்டர்வியூ நடக்கும். ஸோ இந்த நிலங்கள்லாம் எத்தனை வகையான நிலங்கள் இருக்கு, என்னென்ன வகையான எத்தனை டோட்டலாக எவ்வளோ நிலங்கள் இருக்கு, என்னென்ன மக்கள் வசிக்கிறாங்க, ஸோ என்னென்ன மக்கள் என்னென்ன வகையான நிலங்கள்ல என்னென்ன வகையான பயிர்கள் பயிரிடுறாங்க, ஸோ இது எல்லாம் நஞ்சை நிலங்கள் எவ்வளவு, புஞ்சை நிலங்கள் எவ்வளவு, தரிசு நிலங்கள்லாம் எவ்வளோ இருக்குது, இது எல்லா டீடைல்ஸுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்டர்வியூல இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோஸாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இதற்கான நோட்டிஃபிகேஷனில் மட்டும் என்னென்ன கிடைச்சிருக்குன்றத பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா இதற்கு வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து அப்ளை பண்றதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 15ஆம் தேதியிலிருந்து நமக்கு அடுத்த 15ஆம் தேதி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்குது. சரிங்களா? அடுத்ததா இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு வருவாய் துறையில இருந்து தான். ஓகேங்களா? தமிழ்நாடு வருவாய் துறையில இருந்து தான், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? அபிஷியல் வெப்சைட்டுமே நம்ம கொடுத்தாச்சு. இந்த CRA.TN.gov.in இது ஒரு வெப்சைட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்ளையும் பண்ணிக்கலாம். இன்னொரு வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா www.tnpsc.gov.in இது இன்னொரு வெப்சைட், அபிஷியல் வெப்சைட். சரிங்களா? ஸோ அடுத்ததான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே. அதில் உங்க மாவட்டம் எவ்வளோன்றத பார்த்துக்கோங்க. அடுத்தது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது சேலரி ஓகேங்களா? இதற்கான பர் மந்த் சேலரி நம்ம ஆல்ரெடி மேலே சொல்லியாச்சு. 11,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,000 வரைக்கும் இருக்கும். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் 5th ஸ்டாண்டர்ட் அதாவது படிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் அப்படி இல்லைன்னா தமிழ்ல நீங்க படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், எழுதவும் தெரிஞ்சிருந்தாவே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூஸ் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா என்னென்னத்துக்கு எது எது என்னென்ன எவ்வளோ மார்க்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ண போறோம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் 10 மார்க்கு. டிரைவிங் குவாலிஃபிகேஷன் டிரைவிங் லைசன்ஸு டிரைவிங் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு 10 மார்க்கு. தமிழ்ல அதாவது உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்களே அந்த எக்ஸாமுக்கு 40 மார்க்கு. உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 25 மார்க்கு. இன்டர்வியூஸ்க்கு 15 மார்க்கு. டோட்டலா 100 மார்க்கு. இதுல டாப் மார்க் வரவங்கள பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ்க்கு கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்க நம்ம அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ நம்ம அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, அப்டேட்டை ஷேர் பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான வீடியோ. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் அப்டேட் பண்றேன். தேங்க்யூ. வெல்கம்.